ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாசிட்டிவ் சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான நம்ம உடம்புக்கும் சரி நம்மளோட ஹேருக்கும் சரி நல்லாவே நிறைய ஊட்டச்சத்துக்கள் நன்மைகளும் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது தாமரை தண்டுங்க. தாமரை தண்டு வத்தல். இது எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தாமரை தண்டாகவே கிடச்சிது அப்படின்னாலும் நீங்கள் இந்த ரெசிபியை செய்யலாம். ஸோ நான் இன்றைக்கி தாமரை தண்டு வத்தல் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரெசிபிக்கு 2 கைப்பிடி தாமரைத்தண்டு வத்தலை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி மண்ணெல்லாம் இருந்தது அப்படின்னா அது ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு லெமன் சைஸ் புளியை நம்ம ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். இது நல்லா ஒரு 1/2 hour கிட்ட ஊறட்டும். உங்களுக்கு சீக்கிரமாக ஊறணும்னு நினச்சிங்க அப்படின்னா நல்லா சூடு தண்ணியில் ஒரு 10 to 15 minutes நீங்கள் புளியை ஊற வச்சு எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். அதுக்கப்புறமா நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உரிச்ச பூண்டு கிட்டத்தட்ட 2 கைப்பிடி, அதுக்கப்புறம் நல்லா பொடியாக நறுக்குன தக்காளி, அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க தாமரைத்தண்டு. இந்த ரெசிபிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே நம்ம நல்லெண்ணெயில் பண்ண போகிறோம். இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்ன ரெசிபி அப்படின்னு. சுட சுட சாதத்துக்கு தாமரைத்தண்டு போட்டு நல்லா தேன் மாதிரி இருக்க வெத்த குழம்பு நல்லா சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்படியே வாயில் எச்சி ஊருமே சான்ஸே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ஹெல்தியான சாப்பாடும் கூட. உங்கள் குழந்தைங்கள்லேருந்து நீங்கள் எல்லாருக்குமே இந்த தாமரைத்தண்டை கொடுக்கலாம். ஸோ அதுக்காக நல்லெண்ணெய் கிட்டத்தட்ட ஒரு 5 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, இது எல்லாமே ஒன்றொன்னா நல்லா பொரிஞ்ச அப்புறமா நீங்கள் அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச அப்புறமா நல்லா உரிச்ச பூண்டு தான் இந்த வத்த குழம்போட ஃப்ளேவரே உங்களுக்கு நல்லா ஒரு மாதிரி தூக்கி கொடுக்க போகுது. பட் இந்த ரெசிப்பியை நான் சொல்கிற மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜென்ரலாகவே நம்ம வத்த குழம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சின்ன வெங்காயம், பூண்டு, அப்படி இல்லைனா மணத்தக்காளி வத்தல், சுண்ட வத்தல்னு போட்டு நம்ம செஞ்சுருப்போம். பட் இந்த மாதிரி தாமரைத்தண்டு போட்டு நீங்கள் ஆல்ரெடி செஞ்சுருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தாமரை தண்டுக்கு அப்படிங்கிறது ஒரு தண்ணி டேஸ்ட்டே இருக்குது. அதோட துவப்புமே இந்த குழம்புல புளிப்பு, உப்பு, காரம்லாம் சேரும்போது அந்த வத்தல் கடித்து சாப்பிடும்போது நல்லா வெடுக்குன்னு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஜென்ரலாகவே தாமரை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், தாமரை பூ வாங்கி நம்ம சுவாமிக்கு வைப்போம். அதோட அவ்வளோதான். ஸோ காஞ்ச அப்புறம் தூக்கி அப்படியே குப்பையில் போடுறது மட்டும்தான் நமக்கு தெரியும். எத்தனை பேருக்கு தெரியும் தாமரையில் இருக்கிற வேர்லேருந்து, இலையிலேருந்து, பூலேருந்து எல்லாமே நன்மைகள் தரக்கூடியது. எப்படி ஒரு வாழை மரம் வேர்லேருந்து இலை வரைக்கும் எல்லாமே பயன்பட போதோ அதே மாதிரி தான் அந்த தாமரையுமே. தாமரை தண்டையுமே நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஒரு 5 to 10 minutes நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிறதுலே உங்களுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இது கூடவே இப்போ நம்ம வெத்த குழம்புக்கு ஒரே 1 டேபிள் ஸ்பூன், அதாவது நல்லா குமிச்சு 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி பண்ணுற வெத்த குழம்புல வெத்த குழம்பு பொடின்னு நான் எதுவுமே ஆட் பண்ணலை. ஜஸ்ட் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த சாம்பார் பொடியையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா புளியை கரைச்சி நல்லா வடிகட்டி நம்ம அந்த வெத்த குழம்பு தானோட நம்ம சேர்த்து நல்லா விட்டுக்கலாம். ஸோ விட்டுட்டு நல்லா புளி நல்லா கொதிக்கட்டும். புளி தண்ணி நல்லா கொதிக்கிற வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த தாமரை தண்டு நம்ம இப்படி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல என்னென்ன நன்மைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது, நான் என்ன சாப்பிட்டாலும் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப வலிக்குது, பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த தாமரை தண்டை அடிக்கடி உங்களோட மெனுவில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற நார்ச்சத்து உங்களுக்கு மோஷனை அப்படியே ஃப்ரீ பண்ணிவிடும். ரொம்பவே பெயின் ரிலீஃபாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி தாமரை தண்டை அடிக்கடி உங்களோட மெனுவில் ஆட் பண்ணி பார்த்துட்டு அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதோட மட்டும் இல்லாமல் உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு இந்த தாமரை தண்டு நம்ம சாப்பிட்றதுனால ரொம்பவே உபயோகப்பட போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேர் ஃபால் ஆகிறத தாமரை தண்டு தடுக்கும். இப்போல்லாம் தாமரை எண்ணெயே வந்துருச்சு. நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. நம்மளோட ஹேருக்கு தாமரை ஆயில், அதாவது தாமரை பூலேருந்து எடுக்கக்கூடிய அந்த ஆயில் ஹேர் க்ரோத்துக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எப்படி அந்த மாதிரி ஆயில் யூஸ் ஆகுதோ அதே அளவு தான் தாமரை தண்டு சாப்பிட்றதுனாலே நம்ம உடம்புக்கும் சரி, நம்மளோட ஹேருக்கும் சரி, நம்மளோட சருமத்துக்கும் சரி எல்லாத்துக்குமே பயன்படக்கூடியது. இப்போ நம்மளோட வத்த குழம்பு கிட்டத்தட்ட ரெடி ஆயாச்சு. நல்லா வத்த விடுங்க. வத்த விட்டிங்க அப்படின்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு உங்களுக்கு மேலாக வரும். நல்லா கெட்டியாக தேன் மாதிரி இருக்கும். நம்ம போட்டிருக்க தானும் அந்த புளி வாட்டரும் சேர்ந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த சூடான சாதத்தில் ஒரே 1 குழிக்கரண்டி தாமரைத்தண்டு, பூண்டு, வெங்காயம், தக்காளின்னு சேர்த்து போட்டு அந்த தொட்டுக்க ஒரு சைட் டிஷ்ஷாக நல்லா தேங்காய் பூ போட்டு ஒரு பொரியல் நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட்டுக்கும் அந்த காம்பினேஷனுக்கும் சான்ஸே இல்லை. சாப்பிட்டா அடுத்தது சாப்பிட்டுட்டே இருக்கலாம்னு தோணும். அந்த அளவு ஹெல்த்தியான லஞ்ச் ரெசிபியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி ஹேர் க்ரோத்துக்கான நிறையா வீடியோஸ், டிப்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம்.
இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பாசிட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி எங்கள் பாசிட்டிவ் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை தாராளமாக கொடுங்க. நம்ம சேனலில் ரீசெண்டாக லாங் ஹேர் மெயின்டெனன்ஸ், லாங் ஹேர் ட்ரையிங் மெத்தட், லாங் ஹேருக்கு நம்ம என்னென்ன மாதிரியான மாஸ்க்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாமே நல்ல ரெஸ்பான்ஸுமே கிடச்சிருக்கு. இதுக்காக என்னோட சப்ஸ்கிரைபர், அன்சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. பாய்.